வாதாசுவரம் பார்த்து அரகரா சிவா சம்போ சங்கரா தாய் வயிற்றில் ஏவும் மருத்துவம் கையில் எனக்கு சாவு இல்லாமல் அப்படிங்க வருத்தம் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டு அந்த வருத்தினால அப்போது யாருமே அவர் கொல்ல முடியல. அந்த சமயத்தில் அரி அரண் ருத்ரன் 3 பேர் ஒன்றா சேர்ந்து வடதேசியிலே கங்கா நதி ஆற்றுங்கரவத்தில் சென்று ஜம்பு ரிங்கேஸ்வருடைய ஆலயத்திலிருந்து ஜம்பு மகாரிஷி ஆயுஷ் வந்து கைலாயத்திலே 7 கால் நிகழத்திற்கும் சுத்து அலங்கரம் செய்து அந்த யாகத்திடமாக 90 நாள் யாகம் செய்யும்போது அந்த யாகத்திலே பிறந்தவரா வீரவன்னியே, அக்கினியிலே பிறந்த வன்னியே. அதாவது வந்து அவர் சாதாரண முறைகளை இந்த அவர்கள்லாம் ஏசுகிறாங்க, அம்மாலாம் ஏசுகிறாங்க. அப்பொழுது அந்த அம்மா கோபத்தோடு அந்த வாட செங்கல் உற்பத்தெடுத்து அந்த அக்கினி யாகத்தில் போட்டா. அக்கினி யாகத்தில் போட்டோடனே ஈசனுக்கு நெத்திக்கண் வேர் விட்டுது. அந்த நெத்திக்கண் வேர் வச்சு அந்த அக்கினி யாகத்தில் விடுவோம். அந்த நெத்திக்கண் வேர்வி விந்தாகவும் புஷ்ப நீரே தாயினுடைய யோனியாகவும் அக்கினி குண்டமே தாயினுடைய கர்ப்பமாகும். வீரவன்னியே 32 விருதுகளோட வீரவன்னியை வெளியே வந்தான். வெளியே வந்து சில கல்வி ஸ்தானங்களாம் கற்றி 22 வயதிலே தேவேந்திரனுடைய மகளை கல்யாணம் பண்ணி அதன் பிறகு வாதாயுஸ்வரனை சம்மாரம் செய்கிறாங்க. சம்மாரம் செய்து அதுக்கு பிறகு வீரவன்னி மகாராஜுக்கு 4 பிள்ளை, 4 புள்ள வந்து 4 திசையில் ஆடுறாங்க. இப்படி நம்ம வன்னிக்குல சத்திரியர் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேணும்னா இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, என்னுடைய சகோதரர்களே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே, மற்ற அனைத்து பேர்களுக்கும் இந்த வேலாயுத நாயக்கருடைய குடும்பம் எப்படி இருக்க வேணும்னா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேணும்னா நீங்கள் ஆலை போல தழித்து அருகு போல வேறு ஓடி மூங்கில் போல சித்தம் முஷியாமல் வாழ்ந்து உங்கள் மக்கள் சம்பத்து மனம் வளர்ந்து தனம் வளர்ந்து தானியம் வளர்ந்து உங்கள் குடி வளர்ந்து கோத்திரம் வளர்ந்து ஜம்பு மகாரிஷி கோத்திரம் உங்களுக்கு எல்லாருங்க ஜம்மு மகாரிஷி கோத்திரம். அந்த ஜம்மு மகாரிஷி கோத்திரம் ஒரு கலைக்கு 4000 கலையா நீங்கள் கட்ட மங்கில்யம் காமாட்சி மங்கில்யமா ஆண்டவன் அருளால் பகவான் அருளால் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வத்தோடு சகல பாக்கியங்களோடு மென்மேலும் பல்லாண்டு வாழ வேண்டும். கோவிந்தா கிருஷ்ணா நாராயணா மேல்மலை அங்காள வரமேசு இல்லெடுத்துக் கொள்ளையும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.